வாங்க மக்களே, நம்ம இந்த பள்ளிவாசலுக்குள்ளே போவோமா? இந்த பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக பாலைவனத்தில் குட்டியான ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே கரண்டே இல்லை, ஆனால் லைட் எரியுது. பத்து மணி 18 தியாலங்கள் ஆயிடுச்சு. டியூஸ்டே இன்னைக்கு 7ஆம் தேதியா 8ஆம் தேதி ஆக போகுது. 12 மணி ஆனால் 8ஆம் தேதி ஆகிடும். இங்கே பாருங்க, இங்கே தான் இமாம் இருந்து தொழுக வைப்பாங்க, அந்த இடம். இங்கே பாருங்க, இந்த பாலைவனத்தில் ஏசி ஓடுது. இங்கே பாருங்க எவ்வளோ கூலிங்காக காற்று வருது பாருங்க, எவ்வளோ அழகாக கூலிங்காக காற்று வருது. பாருங்க, ஏசி காற்று வெளியில் போகாத அளவுக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஜன்னல். அந்த டேயில் வெயில் அதிகமாக இருக்கும்ல இங்கே பாலைவனத்தில், அதனால ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பக்கத்தில் இங்கே ஏதோ கம்பெனி இது இருக்கும் போல். அந்த கம்பெனி இருக்கிறதுனால அங்கே வந்து அங்கே போகிற வண்டி, லாரி அவங்கெல்லாம் அந்த பாலைவனத்தில் ஓரமாக ரோட்டு ஓரமாக இந்த மஸ்ஜித் இருக்குது. இந்த மஸ்ஜிதில் இங்கே வந்து நமாஸ் படிச்சுட்டு போவாங்க போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சோலார்லேயே அந்த ஏசி ஓடுது. கரண்ட்டு கிடையாது இங்கே. இங்கே பாருங்கள் லைட் எரியுது. ஒரு 50 பேர் தொழுகலாம் இங்கே. அந்த அளவுக்கு ஒரு குட்டி மஸ்ஜித். இங்கே பாருங்கள், இந்த லைட்டு சோலாரில் தான் எரியுது. அங்கே மேலே இருக்கிறது சோலார். அந்த சோலார் பேனல் என்ன பண்ணுது, டேயில் வந்து அந்த கரண்ட்டை நம்ம சூரிய ஒளியிலேருந்து கரண்ட் எடுத்து வச்சிருது. அதுக்கப்புறம் நைட்டில் லைட் எரிய ஆரம்பிச்சிருது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு லைட் இருக்குது. இதோ உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு போல், என்ன கம்பெனின்னு தெரில. அங்கே வந்து லைட்டு, அங்கே பாருங்கள் ஜென்ரேட்டர் ஓடுற சவுண்டு, ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, ஜென்ரேட்டராக இருக்கும் மேபி. இங்கே பாருங்கள், பாலைவனத்தில் எவ்வளோ அழகாக காற்றடிச்சு இந்த மண் பார்த்தீங்களா, அப்படியே நம்ம கடலில் அலை அடைச்சிருக்க போல். இங்கே பாருங்க அழகாக அலை அடைச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகாக அலை அடித்த மாதிரி இருக்கும். நம்ம முயல் வேட்டைக்கு வந்தோம், இங்கே முயல் கிடைக்கல. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், see you.